Welcome to our Patent Right channel. Today we are see about goal setting process and goal of education. எறும்பு தனது வீடு கட்டுவதை ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு எப்படி அந்த வேலையை திட்டமிட்டு செய்து முடிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். First, set goals that resonate with you. உங்களுடன் எதிரொலிக்கும் இலக்குகள். Set smart goals. புத்திசாலித்தனமான இலக்கை அமைத்தல். Write down your goals. உங்கள் இலக்கை எழுதுங்கள். Create an action plan. ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்கள். Take action. நடவடிக்கை எடுக்க வேண்டும். Be accountable. பொறுப்பு கூற வேண்டும். Reflect and fix. பிரதிபலிக்கவும் மற்றும் சரி செய்யவும். First, set goals that resonate with you. உங்களுடன் எதிரொலிக்கும் இலக்குகள். A goal setting process involves creating milestones for yourself and building a strategy to help you stick to achieving these goals. இந்த மரத்தில் இருக்கும் எறும்பின் தலைவர் நமக்கு வீடு இல்லை, என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிறார். அங்கும் இங்கும் ஓடுகிறார். இதன் பிறகு இந்த எறும்பு என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது நம்ம பெரிய வீடு கட்டி உணவுகளை சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற இலக்கை தேர்ந்தெடுக்கிறது. இதேபோல் ஆராய்ச்சியாளர்கள் எப்படியாவது நம்ம புதியதாக கண்டுபிடித்து கிராண்டட் பேட்டன்ட் வாங்க வேண்டும் என்று ஓர் இலக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு பெயர்தான் செட் கோல்ஸ் தட் ரெசோனேட் வித் யூ என்று பெயர். செட் ஸ்மார்ட் கோல்ஸ். புத்திசாலித்தனமான இலக்கை அமைத்தல். Setting smart goals is a method for setting specific, achievable and measurable goals that are relevant and time bound. இந்த எறும்பு பள்ளம் எப்படி இருக்கும், மேடு எப்படி இருக்கும் என்று சிந்திக்கிறது. இதன் பிறகு இந்த எறும்பு மழை வந்ததுன்னா நம்ம வீட்டில் தண்ணீர் புகுந்துவிடும், இதனால் நம்ம மேடான இடத்தில் வீடு கட்டி உணவை சேமிக்க வேண்டுமென்று ஓர் இலக்கை அமைக்கிறது. இதேபோல் ஆராய்ச்சியாளர்கள் இயற்கையிலிருந்து புதியதாக கண்டுபிடித்தால்தான் நாம் கிராண்டட் பேட்டன்ட் வாங்க முடியும் என்று ஓர் இலக்கை அமைக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் செட் ஸ்மார்ட் கோல்ஸ் என்று பெயர். Write down your goals. உங்கள் இலக்கை எழுதுங்கள். Writing down your goals helps you clarify what you want to achieve. இந்த எறும்புகள் இந்த மேடான இடத்தில்தான் வீடு கட்டப் போகிறோம் என்று முடிவு செய்து தனது இலக்கை எழுதுகிறது. இதேபோல் ஆராய்ச்சியாளர்கள் யாரும் கண்டுபிடிக்காத இலையை எடுத்து இதை பற்றி தான் நாங்கள் ஆராயப் போகிறோம் என்று ஓர் இலக்கை எழுத வேண்டும். இதற்கு பெயர்தான் ரைட் டவுன் யுவர் கோல்ஸ் என்று பெயர். கிரியேட் அன் ஆக்ஷன் பிளான். ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குதல். அன் ஆக்ஷன் பிளான் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் ஆர் ஸ்டெப்ஸ் யூ நீட் டு கம்ப்ளீட் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். இந்த எறும்புகள் முதல் 2 நாளில் வீடு கட்ட வேண்டும் என்றும் அடுத்த நாளிலிருந்து உணவை அதிக அளவு சேமிக்க வேண்டும் என்றும் திட்டமிடுகிறது. இதேபோல் ஆராய்ச்சியாளர்கள் முதலில் இலையிலிருந்து மருந்தை பிரிக்க வேண்டும், அடுத்தது என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அடுத்தது கண்டுபிடித்ததை பேட்டன்ட் ஃபைல் பண்ண வேண்டும் என்று ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இதற்கு பெயர் கிரியேட் அன் ஆக்ஷன் பிளான் என்று பெயர்.
டேக் ஆக்ஷன், நடவடிக்கை எடுக்க வேண்டும். An action plan is a definitive checklist of tasks and resources needed to complete a project or achieve a goal. எறும்பு வீடு கட்டுவது எப்படி என்று பாருங்க. எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு வேலையை செய்கிறது பாருங்க. இந்த எறும்புகள் தன் வேலைகளை ஒழுங்காக செய்து பெரிய வீட்டை கட்டிவிட்டது பாருங்க. இதேபோல் ஆராய்ச்சி மாணவர்கள் கண்டுபிடிக்கும்போது சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் தனது வேலைகளை செய்து புதிய மருந்தை உருவாக்க வேண்டும். இந்த செயல்களுக்கு பெயர்தான் டேக் ஆக்ஷன் என்று பெயர். பி அக்கவுண்டபிள், பொறுப்பு கூற வேண்டும். எறும்புகள் பெரிய வீட்டை கட்டி உணவை சேர்த்துவிட்டது பாருங்க. இதேபோல் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் கண்டுபிடித்த மருந்தை உறுதி செய்து மக்களின் நோய்களை குணப்படுத்துமாறு உருவாக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் பி அக்கவுண்டபிள் என்று பெயர். ரிஃப்ளாக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ், பிரதிபலிக்கவும் மற்றும் சரி செய்யவும். எறும்புகள் நினைத்தது போல் பெரிய வீட்டை கட்டி தனக்கு தேவையான உணவுகளை சேமித்து கொண்டு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இதேபோல் ஆராய்ச்சி மாணவர்கள் நினைத்தது போல் புதிய மருந்தை கண்டுபிடித்து கிராண்டட் பேட்டன்ட் வாங்கி மக்களின் நோய்களை சரி செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். எறும்புகள் புத்திசாலித்தனமாக இருந்து பள்ளத்தில் வீட்டை கட்டாமல் மேட்டில் வீட்டை கட்டி மழையிலிருந்து தப்பித்து வாழ்கிறது பாருங்க. இதேபோல் ஆராய்ச்சி மாணவர்கள் ஒருவர் கண்டுபிடித்ததை கண்டுபிடிக்காமல் புதியதாக கண்டுபிடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். தண்ணீர் பள்ளத்தில் இருக்குது பாருங்க. எறும்பு வீடு மேட்டில் இருக்குது பாருங்க. இதுதான் எறும்பின் சாதனை. கோல் ஆஃப் எஜுகேஷன், நமது கல்வியில் பல இலக்குகள் இருக்கிறது. அவற்றுள் சில பேட்டன்ட், ரிசர்ச் பேப்பர்ஸ், ஜாப், டு அக்யூர் நாலேஜ், லைஃப் லாங் லேர்னிங், சோசியல் டெவலப்மெண்ட், டு டெவலப் ஸ்கில்ஸ். இதேபோல் இலக்குகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த இலக்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் விடாமல் கவனம் செலுத்தி வெற்றி பெறுங்கள். எறும்பு எப்படி பெரிய வீட்டை கட்டியதோ அதேபோல் விடாமல் உழைத்து உயர்ந்த நிலையை அடையுங்கள். நான் நம்ம பேட்டன்ட் ரைட்ஸ் சேனலில் ரிசர்ச் ஸ்டெப்ஸ் மற்றும் பேட்டன்ட் பற்றிய அனைத்து செய்திகளையும் விரிவாக விளக்கியுள்ளேன். நீங்கள் தனது சேனலில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் லைக் பட்டனை அழுத்தி அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஆல்.